Hello viewers, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம கிராஃப்டிங் பத்தி பார்க்க போறோம். அடேனியம் அண்ட் ப்ளூமெரியா கிராஃப்டிங் தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராஃப்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு செடியோட குறைவான விளைச்சல் தரக்கூடிய செடியை இணைப்பது தாங்க கிராஃப்டிங். இதனால் உண்டான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயத்துல சில செடிகள் அதிக விளைச்சல் கொடுத்துட்டு இருக்கோம். சில செடிகள் விளைச்சல் இல்லாம வெறும் க்ரோயிங் ஸ்டேஜ்லயே இருக்கும். அந்த மாதிரி இருக்க 2 செடிகளை ஒண்ணா ஒட்டி அதை இணைப்பது தாங்க கிராஃப்டிங். இதன் மூலயமா நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்குங்க. இப்போ இந்த வீடியோல பாருங்க, அடேனியம் பிளான்ட்டையும் ப்ளூமெரியா பிளான்ட்டையும் தான் நம்ம கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் பாகத்தையும் கீழே அந்த ரூட் ஒரு செடியாகவும் இருக்கும். அது கூட மேலே இருக்க ஸ்டெம் வேற செடியா இருக்கும். அது ரெண்டையும் இணைக்கணும். இப்போ மேலே இருக்க அந்த செடியை ஸ்கியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூமெரியா ஸ்கியானும் கீழே இருக்கிற அந்த செடி அந்த ரூட் இருக்கு இல்லையா, அது ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடேனியம் ரூட் ஸ்டாக் அண்ட் ப்ளூமெரியா ஸ்கியான். இந்த கிராஃப்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மேலே சீல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம கட் பண்ணி உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அது இப்போ இந்த வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். க்ரீன் கலரில் டைப் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, டேப் போட்டு ஃபர்ஸ்ட் அதை நல்லா சீல் பண்ணிட்டு அதை நல்லா டைட்டாக டைப் பண்ணி வச்சிடணும். பெஸ்ட் கிராஃப்டிங் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப் டு அக்டோபர், மார்ச் அண்ட் செப்டம்பர். இப்போ வாங்க நம்ம அடேனியம் பற்றி பார்க்கலாம். அடேனியம் டெசர்ட் ரோஸ் தட் லுக்ஸ் லைக் அ போன்சாய் ட்ரீ which has a thicker stem and அது மேலே வளர வளர அதோட ஸ்டெம் லோவர் ஆகிட்டே போகும். அந்த திக்கர் ஸ்டெம் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அடேனியம் நம்ம வளர்க்கும் போது அதோட பாட் இருக்கு இல்லையா, அது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாட்டர் அதில் தேங்கி நிற்காதபடி பார்த்துக்கணும். அப்படி தேங்கி நின்றுச்சுன்னா அந்த ஸ்டெம் அழுக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல, which leads to the death of a plant. ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அடேனியம் நீட்ஸ் மேக்ஸிமம் சன்லைட், குட் ஹியூமிடிட்டி. இந்த அடேனியம் ஃப்ளவரிங்க்கும் நல்ல க்ரோத்க்கும் 6 hours ஆஃப் டைரக்ட் சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. பாலினேஷன் இன்செக்ட்ஸ் லைக் ஹனிபீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் சீட் பாட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்டிலைசேஷன் லைக் நீம் ஆயில். 1 liter ஆஃப் வாட்டரில் 5 to 10 ml நீம் ஆயில் யூஸ் பண்ணணும். அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாவே இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ அடேனியம் இந்த வீடியோவில் பாருங்கள், ஸ்டெம் ஒய்டராக இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட் சைஸ் நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒய்டராக இருக்கணும். ரொம்ப டீப்பாக இருக்கிறத விட ஒய்டராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் வளர்றதுக்கு நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த பாட் வைடராக இருக்கும் போது அந்த பிளான்ட் வில் பி எக்ஸ்போஸ் டு ஏர். ஸோ அது இன்னும் நல்லாவே க்ரோத் ஆகும். வாட்டரிங் மெத்தட் ஃபிங்கர் டிப் மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விரலை அந்த தொட்டிக்குள்ளே விட்டு பார்த்தோம்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வாட்டரிங்கே அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரூட் அந்த கீழே இருக்க ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க ப்ளூமெரியா பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இந்த பிளான்ட் யூஸ்வலி ஈஸி டு ப்ரொபகேட் ஃப்ரம் கட்டிங்ஸ். இதோட ஸ்டெம் நம்ம கட் பண்ணி வச்சாலே நல்லா ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லீவ்ஸே டார்க் க்ரீன் பெல் ஃபிடில் ஆர் ஸ்பூன் ஷேப்ல இருக்குங்க. ஸோ இது ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா கூட இந்த செடி மட்டும் பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லீவ்ஸ். இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் எல்லோ அட் த சென்டர். அது இல்லாமல் இதோட ஃப்ளவர்ஸில் இன்னும் நிறைய காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. எல்லோ அண்ட் பிங்க், பிங்க் அண்ட் ரெட், அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் காம்பினேஷன் இந்த செடியில் நம்மளால பார்க்க முடியும்.
இந்த செடி வந்து மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னமெண்டல் பிளான்ட்டா தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் நைட் டைம் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இது நெறைய யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூன் மூன் லைட்ல வந்து இந்த செடி நல்லா க்ளோ ஆகுற மாரி தெரியுங்க. இதுல வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் வந்து ம் ரொம்ப ஸ்மெல்லாம் வராது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேசஸ்லலாம் இந்த மாரி பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க நெறையாவே. அதே மாதிரி இந்த செடி வளர்றதுக்கு வைடரான ஸ்பேசஸ் வந்து தேவைப்படாதுங்க. இது வந்து வெர்டிகலி டாலா தான் வளர்ந்துட்டு போகும். ஸோ வந்து சின்ன இடம் இருந்தா கூட போதும். அதுல வந்து நம்ம இந்த செடி வச்சாலே ரொம்ப அழகா வரும். இதோட ஸ்டெம் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு. இது பார்க்கறக்கே ஒரு சூப்பரான ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃப்ளவரிங்க்கு வந்து தனியா சீசன்லாம் கிடையாதுங்க. இட் யூஸ் டு ப்ளூம் த்ரூ அவுட் த இயர். எப்போ வேணா அந்த பூ வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ்க்கு நடுவுல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது பார்க்கறக்கு கோப்ரா ஹெட் மாதிரியே இருக்குங்க. இந்த செடி வந்து பார்ஷியல் சன்ஷேட் இருந்தாவே போதும். 5 to 6 ஹார்ஸ் டைரக்ட் சன் வேணும். வெல் ட்ரெயின்டு சாயில் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் வந்து ஓவர் வாட்டரிங் கேன் கில் த பிளான்ட். ஸோ வாட்டரிங்கில் வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரொபகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 to 4 days அந்த கட்டிங் ஸ்டெம்மை வந்து வச்சுட்டு அதில் வந்து கலோஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து சாயிலில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த செடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். Thanks for watching this video. Subscribe my channel, like, comment and share on my videos. Next வீடியோல வந்து இந்த கிராஃப்டிங் வந்து நம்ம எப்படி பண்றதுங்கிறத இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். Thank you.